الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரமலானை ஒரு வித்தியாசமான ரமலானாக ஆக்கியிருப்பானாக. ஏன் அப்படி சொல்ல காரணம் என்றால், வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரையில் ஒரு 35-36 ரமலான் ஃபர்தான நோன்பு பிடிக்கிறேன். 15 வருஷத்திலிருந்து ஆரம்பித்தா நோன்பு கடமையாக இருக்கும். பாலிகானதிலிருந்து நோன்பு பிடிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்புக்கு என்ன வாக்களித்திருக்கிறானோ அந்த தக்வா வாழ்க்கையில் வந்ததாக தென்பட இல்லை. வாழ்க்கையில் வந்ததா தென்பட. அதே மாதிரி ஒரு ரமலானாக இந்த ரமலானில் இருந்தால் அது நஷ்டம். கடந்த காலத்துடைய ரமலான்களை விடவும் ஒரு வித்தியாசமான ரமலானாக இந்த ரமலான் அமையும். நாங்கள் சொல்லணும், இந்த ரமலான் எங்களை மாத்திட்டுது. என்ன சேஞ்ச் பண்ணின ரமலான், என்ன மாத்தின ரமலான். என் லைஃப்ல ஒரு வகையான வித்தியாசமான எண்ணங்களையும் வித்தியாசமான தாட்ஸ் எண்ணங்கள் உருவாக்கின ரமலான். ஏன்னா ரமலானுடைய மாதம் வந்தும் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் யாருக்காவது அந்த பாக்கியம் கிடைச்ச இல்லைண்டா அவனுக்கு வயல் நாசம் உண்டாகட்டும் வதுவாக கேட்கும். என்ன, ரமலான் மாறுறதுக்குரிய மாதம், எங்களை மாத்திரத்துக்குரிய செல்ஃப் ரிஃபார்மேஷன். நாங்கள் சுயமாக எங்களை மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதத்தில் நல்லவனாக வாழ்றது லேசி, கெட்டவனாக வாழ்றது விட. பாவங்கள் செய்யறதுக்கு இந்த மாதம் இடம் தராது, எனக்கு இடம் தராது. பாவம் செய்யக்குள்ளே நோம்பு மாசம் இல்லையா, செய்யக்கூடாது என்று சொல்லி மாதமே தடுக்கிறீங்கள. வீட்டுல வாப்ப நோம்பு, சில கட்டங்கள்ல தாய்மார்கள் நோம்பு பிடிக்க மாட்டாங்க அவன அந்த பீரியட்ல. ஆனா அவங்களும் நோம்பு மாதிரி நடிப்பாங்க. அவங்களுக்கு வெட்கம், அவங்களுக்கு சாப்பிடலாம், அவங்களுக்கு குடிக்கலாம், அவங்க நோம்பு இல்லை. ஆனாலும் என்ன செய்வாங்க, யாருக்கு முன்னாலே நோம்புகள் காட்டிக்கொள்ள கூட மாட்டாங்க. அது ஒரு வெட்கம். மார்க்கம் அனுமதித்திருந்தாலும் செய்ய மாட்டாங்க, நோம்பாளியாகவே இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதத்துல நல்லவைகள் செய்வது என்பது லேசி. தஹஜ்ஜத் ரொம்ப லேசி. ரமலானிலே தஹஜ்ஜத் நசீபாக இல்லைண்டா, ரமலானிலே வித்திருத்தோட பாக்கியம் கிடைக்க இல்லைண்டா,
ரமதானிலே குர்ஆன் ஓத பாக்கியம் கிடைச்ச இல்லைண்டா, ரமதானிலே 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்க பாக்கியம் கிடைச்ச இல்லைண்டா, ரமதானிலே தந்த பாவத்தை நினைச்சு இஸ்திக்ஃபார் செய்ய பாக்கியம் கிடைச்ச இல்லைண்டா. அதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயலுன் லிமன் அத்ரக ரமலான், ரமலான் அடைந்தும் யாருக்கு தன்னுடைய பாவங்களை மன்னித்து பாவங்களை தீர்க்கரையாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அவகாசம் கிடைக்கலையோ அவன் நாசமாக வாழ்ந்துவே இல்லை, அவன் வாழ்ந்துவே இல்லை. இந்த பூமி பாவிகள் வாழ்றதுக்குரிய பூமி அல்ல, நல்லவர்கள் வாழ வேண்டிய பூமி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் மாற்றி அமைத்த ரமலானாக இந்த ரமலானை ஆக்கி வைப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய இன்னைக்கு நாங்க ஒரு நிகழ்ச்சி உட்கார்ந்து இருக்கிறது போல இன்னும் ஒரு 23வது இரவுல ரமலான வழியனுப்புற நிகழ்ச்சி உட்கார்ந்து. என்ன நிகழ்ச்சி? ரமலான் பெய்த்துரும். ஆனா ரமலான் எங்கள்ல மாற்றங்களை உருவாக்கி விட்டு போகணும். அந்த மாற்றம் நிரந்தரமாக இருக்கும். ரமலான்ல தொழுத தஹஜ்ஜத் ரமலான் போனாலும் இருக்கும். ரமலான்ல தொழுத வித்ர் ரமலான் போனாலும் இருக்கும். ரமலான்ல செஞ்ச அன்னதானம் ரமலான் போனாலும் என்ன செய்யணும்? இருக்கும். ரமலான் மட்டும் போயிட்டது, நல்லதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ரமலானாக இந்த ரமலான் ஆக்கி வைப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம் சமூகத்தில் மாற்றம் வரும். அப்படித்தான் எல்லாரும் விரும்புகிறோம். எங்களோட பள்ளி எல்லா பள்ளியில மஹல்லாவும் எல்லாருமே தூங்குவோம். எங்களோட ஸ்கூல் இப்படி இருக்கும், எங்களோட பஜார் இப்படி இருக்கும், எங்களோட ஊருடைய மக்கள் இப்படி பல விஷயங்களை நாங்கள் நினைச்சோம். அதுக்கு சொல்ற கன்சர்ன். என்ன சொல்றது? கன்சர்ன். எங்கள்கிட்ட சில ஆனந்தங்கள் இது. எங்களோட மகள்கள் எல்லாரும் பள்ளிக்கு போக வந்துடுவோம். எங்களோட புள்ள ஸ்கூலுக்கு போற ஸ்கூல் பாடசாலை ஆண் பெண் கலப்படம் எல்லாம் இருக்கும். எங்களோட பஜார் வந்து வட்டி இல்லாத பஜார் ஆயிக்கோம். எங்களோட தொழிற்சாலை, எங்களோட நிறுவனங்கள், எங்களோட நாங்கள் இருக்கிற அமைப்புகள் எல்லாம் இப்படி. எங்களுக்கு மிச்சம் இருக்குது என்ன? கன்சர்ன். என்ன? சரியான ஆசைகள். இந்த ஏரியா மிச்சம் பெரிய ஏரியா. கன்சர்ன். ஒரு இப்படி இருக்கும். இந்த கல்யாண ஹால் நடக்கிற கல்யாணம் எல்லாம் இப்படி இருக்கும். சிம்பிளா இருக்கும். ஆடம்பரம் இருக்கக்கூடாது, வீண் விரயம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? இது பெரிய ஒரு ஏரியா, சின்ன ஏரியா இல்ல. ஸ்கூல் இப்படி இருக்கணும், மதரசா இப்படி இருக்கணும், பஜார் இப்படி இருக்கணும், கல்யாண ஹால் இப்படி இருக்கணும், எங்களோட குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கணும், அக்குருணை இப்படி இருக்கணும் என்று சொல்லி நாங்க பேசுறதெல்லாம் என்ன? இதுக்கு என்னாலே உங்களால என்ன செய்யலாம் சொல்லுவோம்? இதுக்கு என்னாலே உங்களால என்ன செய்யலாம் சொல்லுங்க. மாற்றத்துக்கு முயற்சி செய்ய. என்ன மாற்றம் முயற்சி செய்யலாம்? என்ன முயற்சி செய்யலாம்? எங்களுக்கு துஆ செய்யணும், அல்லாஹ்ட்ட பாரம் கொடுக்கணும். இந்த சர்க்கிள் ஆஃப் கன்சர்னுக்கு தானே இது மிச்சம் பெரிய சர்க்கிள். பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கையில வரணும். காசாவில் முஸ்லிம்கள் குடியேறணும். அந்த பலஸ்தீன் மண்ணிலிருந்து யூதர்கள் எல்லாம் விரட்டி அனுப்பப்படணும். இதெல்லாம் எங்க என்ன கன்சர்ன். ஆனா எங்களுக்கு சின்ன ஒரு ஏரியா இருக்குது, அதுக்கு சொல்றது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த சர்க்கிள் உள்ளுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. என்ன இது? அதிகாரம், பவன். சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் மிச்சம் பெரிய கன்சர்ன், பெரிய வட்டம். மதரசாக்கள் வேலை செய்யறதுல, ஸ்கூல் வேலை செய்யறது அதுல, ஜமாத்துக்கள் வேலை செய்யறது அதுல,
வேற என்ன ஃபவுண்டேஷன்ஸ் வேலை செய்யறது, அதுல எத்தனையோ சேரிட்டி வேலை செய்யறது, அது எல்லாருமே வேலை செய்யறது எங்கே? சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். ஒரு சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, சின்ன ஒரு ஏரியா உண்டு. அந்த ஏரியாவில் யாருமே வேலை செய்யறது. யாருக்கு சொல்லல வந்து அந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுங்க. சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுங்க. நான் நான் நல்ல சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் யாரு? நான், மை செல்ஃப். இன்னொருத்தர தொழுகையாளியாக மாத்தேலாம், ஆனா எனக்கு தொழுகையாளியாக மாறிடும். அப்படிதானே? இது சர்க்கிள் ஆஃப் என்ன? இன்ஃப்ளூயன்ஸ். இன்னொரு சர்க்கிள் உண்டு, அதுல கொஞ்சம் பெருசு. ஏண்ட குடும்பம், ஏண்ட செலவுல இருக்கிற ஏண்ட குடும்பம். என்ன நானும் நம்பி அல்ல, என்ன மாமி மாமம் அல்ல, என்ன வயிற்று தம்பி மச்சன் அல்ல, அவங்க எல்லாம் இந்த குடும்பம் தான். ஆனா ஏண்ட அவங்க சர்க்கிள் ஆஃப் என்ன இல்ல, கன்சர்ன் இல்ல, சர்க்கிள் ஆஃப் எது இல்ல, கன்சர்ன் இல்ல, அவங்க எல்லாம் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. ஏண்ட பிள்ளையும் நானும் ஏண்ட மனைவியும் இது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். எந்த மனைவியை எனக்கு தொலைவை செய்யலும், எந்த மனைவிக்கு என்ன தொலைவை செய்யலும், இது சர்க்கிள் ஆஃப் என்ன சொல்லுவோம். மூணாவது அப்படிங்கிறது ஏந்த தொழில். அக்குர்ந்த டவுன் எனக்கு மாத்தேலாம், ஆனா ஏந்த தொழிலுக்கு மாத்தேலாம். அக்குர்ந்த இருக்கிற முழு கடை மட்டி இல்லாத கடையாக எனக்கு மாத்தேலாம், ஆனா ஏந்த கடை எனக்கு என்ன செய்யலாம்? மாத்தி. அக்கௌண்ட் இருக்கிற முழு பேரும் கடையில உண்மைதான் பேசணும் என்று எனக்கு ஆசை இருக்குது, ஆனா ஏண்ட கடையில உண்மைதான் பேசணும் என்று எனக்கு என்ன செய்யணும்? அதிகாரம் செலுத்த. அதுதான் இந்த மூணு ஏரியாவும் தான் எங்களோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு நடந்தது தெரியுமா? நானும் தான் நீங்களும் தான் அல்லா என்னையும் போல மன்னிக்கணும். சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளுக்கு எங்களோட முயற்சி ரொம்ப குறவு. சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்ல அளவுக்கு மிச்சமான முயற்சி. பள்ளியை மாற்றணும், ஊரை மாற்றணும். யாருமே விருப்பம் இல்லை கண்ணை மாற்றுறது. என்ன மாற்றுறதுக்கு? கண்ணை மாற்ற. சரி போவாங்க. முதலாவது யோசிப்போம். தாய்மார்களே, சகோதரிகளை உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்களும் யோசிப்போம். எனக்கிட்ட நானும் கேள்வி கேட்கிறேன், நீங்க உங்கள்கிட்ட கேளுங்க கேள்வி. வேற ஒருத்தட்ட கேட்க வேணும். கணவன் மனைவிட்டையும் கேட்க வேணும், மனைவி கணவன்ட்டையும் கேட்க வேணும், வாப்பா புள்ளைட்டையும் கேட்க வேணும், புள்ள வாப்பாட்டையும் கேட்க வேணும். நீங்க உங்கள்கிட்ட கேளுங்க, நான் என்ன கேட்கிறேன். என்ன கேள்வி தெரியுமா? நான் உண்மையிலே ஒரு முஸ்லிம் தானா? எனக்கு எல்லாரும் சொல்றாங்க முஸ்லிம் என்றது வேறு விஷயம். என் பேரு முகமது யூசுப், முஸ்லிம். நான் ஒரு முஸ்லிமா? என்ன நபியினுடைய காலத்தில் முனாஃபிகீன்களும் தொழுத. எதுல? மஸ்ஜிது நபவியில, ஹைராத்தில் அல்ல. மஸ்ஜிது நபவியில யார் தொழுத? முனாஃபிகீன்களும் தொழுத, முன்சமன தொழுத. வயலுள்ளில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். தொழுகிறாக்களை பார்த்து குர்ஆன் சபித்திருக்கிற. வயலுள்ளில் முஸல்லீன், தொழுகிறாக்கள் தான் தக்பீர் கட்டுறாங்க. ஆனா நான் தொழுகிறது சரியா? அதாவது நான் ஒரு முஸ்லிம். அங்க அடுத்து விட்டு கதவை தட்டி எனக்கு ஒரு பயான் செய்யணும். உங்களுக்கு நாங்கள்லாம் முஸ்லீமா வாழையிடும், முஸ்லீம் ஆகிக்கணும், அப்படி நான் ஒரு பயான் செய்யணும். உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கிட்ட நான் அதே கேள்வியை திருப்பி கேட்டா நான் ஒரு முஸ்லீம். எதிர்மா காரணம்? முஸ்லீம் போய் பேச மாட்டான், முஸ்லீம் வாக்கு வீர மாட்டான்,
முஸ்லிம் குடும்ப உறவை துண்டித்து போட மாட்டான். முஸ்லிம் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை பிடிக்க மாட்டான். முஸ்லிம் கலப்படம் செய்ய மாட்டான். முஸ்லிம் உண்டா தனக்கு விரும்புவதை மற்றவனுக்கு என்ன செய்வாரு சொல்லுங்க, விரும்புவாரு. நான் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க முஸ்லிமான்னு கேட்ட கோபம் இப்படிதானே, நீங்க ஒரு முஸ்லிமாக வழி கோபமா இல்லையா? கோபம் தான். உலகத்துல சில கேள்வி கேட்கலாம். என்ன அவனுக்கு மூளைக்கான கோபமா இல்லையா? சொல்லுங்க. ஆனா இறைச்சி கடையில போயிட்டு கேட்டா கோபம் வரவே மாட்டான். அவளுக்கு மூளைக்க மாமான்னு கேட்டா இல்ல மகன் நாளைக்கு வாங்கோண்டு வர. மூளைக்கான்னு கேட்டா கோபம் வராத ஒரே ஒரு மனுஷன் யாரு? இறைச்சி கடை மாமா. ஆனா உங்கள்கிட்ட கேட்டா என்ன ஹஜ்ரத் மூளைக்கான்னு கேட்டா மூளைக்காண்டு கேட்டா கோபாரது போல என்ன பார்த்தொத்தர் கேட்ட நீ ஒரு முஸ்லிமான்னு கேட்டா கோபமா இல்லையா? ஆனா அதே கேள்வியை எனக்கிட்ட கேட்டு பார்ப்போமே, நான் கேட்கிறேன். அன்றைக்கு வகஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா. அன்றைக்கு யாரும் ஜட்ஜ்மெண்ட் தர தேவையில்லை, பத்துவா தர தேவையில்லை, நீதி அரசர்கள் தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே தீர்ப்பு சொல்லலாம், நானும் ஒரு முஸ்லிம் தானா? முஸ்லிம் பொய் பேச மாட்டான். முஸ்லிம் கணவன் பாப்புல பொம்புல சண்டை பிடிக்க மாட்டாங்க. முஸ்லிமானவன் இப்படித்தான் வாங்குவான் என்று முஸ்லிமுக்கு என்று சொல்லி என்ன இருக்குது? என்ன இருக்குது? பூசிக்குது. பேர் வச்சாக்கள் முஸ்லிம் அல்ல. பேர் வச்சாக்கள் உதாரணமா ஒருத்தருக்கு பேர் வச்சு அழகப்பர். என்ன பேரு? அழகப்பர். இஸ்லாத்துல வச்சிருமா பேர் அப்படி? அழகப்பர் என்று அர்த்தம் தெரியுமா? அபுல் ஹசன். அழகப்பர் என்று அர்த்தம் என்ன? அபுல் ஹசன் என்று அழகப்பர். யூசுப் என்றது அரபு பேரா வேற மொழியா? நபிமார்கள் 25 நபிமார்களுடைய பெயர்ல 3 நபியில பேர் தான் அரபு பேரு. இஸ்மாயில், இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப். இது ஒன்றுமே இல்லை, அரபு பேர் இல்ல. பேர் அரபுல தான் வச்சோம் கட்டாயமும் இல்லை. நீங்க பேர் வச்சிருக்கிற முஸ்லிம் ஆகல. உங்களுக்கு வாழ்க்கையான முஸ்லிம் ஆகும். இதான முஸ்லிம், இதான முஸ்லிம், வாழ்க்கையான முஸ்லிம். எங்களை பார்த்தொத்தர் சொல்லணும், இவருக்கு பேரு தெரியா ஆனா இவர் முஸ்லிம். இவருடைய வாழ்க்கை முஸ்லிம் ஆயிடுச்சு. எங்களுடைய ஐடென்டி கார்டை பார்த்தாங்க இருக்கிறான் முஸ்லிம் எக்கனிக். எதை பார்த்து? ஐடியை பார்த்து, எங்களை வாழ்க்கையை பார்த்து கேட்கணும். இவர் இப்படி ஒருத்தர் செய்வதாக இருந்தால் அவர் முஸ்லிமா தனிக்கும். ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நான் தனியை யோசிக்கிறேன், நீ யோசிக்கிறேன். நான் ஒரு முஸ்லிமா? அப்படி முஸ்லிம் என்றா எத்தனை வீதம் முஸ்லிம்? எத்தனை வீதம் முஸ்லிம்? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அந்த இஸ்லாத்தை நசீபாக்குவான். ஒவ்வொருத்தரும் நியத்துவீங்க. ஒவ்வொருத்தரும் சுயமா உட்காருங்க. தனியை உட்கார்ந்து கேள்வி ஒரு கேள்வி, நான் ஒரு முஸ்லீம். கணவன் தனி உட்காரட்டும், மனைவி தனி உட்காரட்டும். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேள்வி, நான் ஒரு முஸ்லீம் தானா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ரெண்டாவது இன்னும் ஒன்றிக்குது. ஒன்று நான் இஸ்லாம் முஸ்லீம். ரெண்டாவது ஏக குடும்பம். நான் சும்மா கேட்கிறேன், ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுவாங்க. ஆனால் நீங்க பதில் சொல்லுங்க. எங்கட வீட்டுள்ளுக்கு
பிள்ளைகள் வளருதா வளர்க்கிறோமா? என்னோட வீட்டுள்ள தாய்மார்களே, சகோதரி, உங்கள்கிட்ட கேட்குது, என்னோட வீட்டுள்ளுக்கு என்னோட பிள்ளைகள் வளருதா அல்லது சொல்லுங்க, வளர்க்கிறோமா? புள்ள வளருது வேற, புள்ள வளர்க்கிறது வேற. வீட்டுக்குள்ள பூனை வளர்க்கிறோம், அதே வீட்டுக்குள்ள எலி என்ன செய்யுது? வளருது. பூனைய வளர்க்கிறோம், எலி என்ன செய்யுது? வளருது. வீட்டுக்குள்ள மீன் வளர்க்கிறோம், அக்குறையில புறா இருக்குது வாங்குறதுக்கு, வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் வளர்க்கிறாங்க. எங்க எங்க புறா வளர்க்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு பதில் சொல்லுங்க பார்ப்போம், எங்கட வீட்டுள்ளுக்கு குழந்தைகள் வளருதா வளர்க்கிறோம்? நீங்க புள்ள வளர்த்தா நீங்க பெற்றோர்கள். சரி, புள்ள வளர்க்கிறோம் என்ற அடையாளம் என்ன? புள்ள வளர்க்கிறோம் என்றதுக்கு அடையாளம் என்ன? என்ன என்ன அடையாளம்? எந்த புள்ளைய நான் வளர்க்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? எந்த வாப்பா சுபஹு தொழுகைக்கு ரமலான் அல்லாத காலத்திலேயும் தண்ட குழந்தைகளோட பள்ளிக்கு வந்து சுபஹு தொழுகை ஜமாத்தோட தொகுத்து போறாங்களோ அந்த குடும்பம் ஒரு அடையாளம். இந்த வீட்டுக்கு பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறது. இந்த வீட்டுக்கு பிள்ளைகள் வளர்க்கப்படுது. அது அவங்களுக்கு தான் தெரியும். எந்த புள்ள வளர்க்கறது லேஸ் இல்ல. நீங்க தராவேக தொழுதா சலான் கொடுத்த உடனே நன்மை முடிஞ்சு, குரான் ஓதி குரான மூடின உடனே எது முடிஞ்சு? நன்மை முடிஞ்சு. பள்ளிய கட்டியாச்சு, மாஷா அல்லாஹ், பள்ளி இருக்குண்டா, பள்ளி இருக்கும் பாலமெல்லாம் பள்ளி உடைச்சா நன்மை முடிஞ்சு. ஆனா குழந்தை பாக்கியம் அப்படி அல்ல. சந்ததி இருக்கும் காலம் எல்லாம் என்ன செய்யும்? ஏங்க அதுக்கு அவ்வளோ நன்மை? ஏன் அதுக்கு அவ்வளோ நன்மை? புள்ள வளர்க்கிறது லேஸ் இல்லைங்க. அன்பு தாயே, சகோதரியே, புள்ள வளர்க்கிறது லேஸ் இல்ல. அது ஒரு கஷ்டமான தொழில், மிகவும் கஷ்டமான தொழில். அந்த தொழில், அந்த முயற்சியில், அந்த அமல்ல வெற்றி பெறுவது என்பது என்ன லேஸ் இல்ல. அதனால்தான் நல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மௌத்தாகி போனாலும் உங்களோட கபருக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ன? குழந்தைகள், வலதும் சாலிஹுன், சாலிஹான பிள்ளைகள். நீங்க தொழுது கொண்டே இருந்தீங்க, சலான் கொடுத்த உடனே முடிஞ்சு, நோம்பு முடிச்சீங்க, நவைத்து என்ன அல்லாஹ் வலக்க சுத்துன்னு துவா ஓதி நோம்பு திறந்த உடனே முடிஞ்சு. ஆனா புள்ள வளர்க்கிறது மட்டும் முடியாது. அதை நீக்கும், அது போகும், வந்து கொண்டே. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், என் வாப்பாக்கு போகும், என் அப்பாக்கு போகும், என் உஸ்தாதுமார்களுக்கு போகும். புள்ள வளர்க்கிறது லேஸ் இல்ல. நான் சும்மா சும்மா கதை சொல்லுவேன். நீங்க இந்த ரஹ்மானி உஸ்தாது மாதிரி இருக்கிற அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. மதரசால 150-200 பேர் இருப்பாங்கண்டா, 250-300 பேர் இருப்பாங்கண்டா, சுபஹு தொழுகைக்கு 300 பேரை எதிர்பார்த்தே மதரசா 10 நிமிஷம் தேவைப்பட தெரியாது. அதுல அப்படி நடந்து வைத்து போனா என்ன செய்யும்? எலும்பல்லையா இன்னும் என்று கேட்டா 300 பேரும் கபர்லேருந்து அப்படியே எழும்புறது மாதிரி 300 பேரும் எழுப்பிடுவாங்க. அந்த ஹஜ்ரத் பெரியார் கேட்கறது எலும்பல்லையான்னு கேட்டா, எனக்கு மூட்டுக்குள்ள புள்ளகள் இல்லை, 2 மகன் தான் இப்போ ஊட்டிக்கிறாங்க. அந்த 2 பேரும் சஹர் சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்துட்டு அவங்களை எழுப்பாட்ட போனா தஹஜ்ஜத் இல்லை. எலும்பி உட்கார்ந்துட்டு எலும்பு தேன் சொல்லி போட்டு அங்க போனா மறுவன் என்ன செய்யுது? அதினை வச்சு பதுவா செய்யவும் என்ற தஹஜ்ஜத்துடைய நேரம்.
தஹஜ்ஜுடைய அங்க பொறுமை காக்க வேணும். ஃபஸபருன் ஜமீல், அங்க என்ன வேணும்? அழகிய பொறுமை காக்கும். என்னடா இவ்வளோ சொல்லி கேட்குது இல்லையா? முசீபத்து பிடிச்சவன் என்று சொன்ன வார்த்தை கபூலாக பின்னாங்க. தஹஜ்ஜுடைய நேரம். மதரசாவில் 500 பிள்ளைய வளர்க்கிறது உங்களுக்கு லேசி பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டுக்குள்ள 2 பேரை வச்சு வளர்ந்துதான் கம்பால வளர்க்கோமே இல்லை, அன்பால தான் வளர்ப்போம். கம்பால வளர்த்தா நாங்க பொலிசி போயிட்டு. ஆனா எங்கட உமாவா பெண்களை வளர்த்தது கம்பால. இன்றைக்கு நாங்க புள்ள வளர்க்கிற விதால அன்பால, அரவணைப்பால. 2வது சர்க்கிள் என்ன தெரியுமா? என்ன சர்க்கிள்? எங்கட ஃபேமிலி. நீங்க யோசிக்க ஒவ்வொருத்தரும் வெளியாட்களை பத்தி யோசிப்போம், யோசிக்க வானமன்றல்ல. முதலாவது யோசிப்போம், நானும் ஏண்ட பிள்ளைகளும் ஏண்ட மனைவியும் இன்றைக்கு சுபகு தொழுவோமா? இந்த எங்கட வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு? இந்த எங்கட வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு? ஒவ்வொரு தாயும் ரெஸ்பான்சிபிள், ஒவ்வொரு சகோதரியும் பொறுப்பு. அவங்க அடிச்சு செல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை ஷாஹிதாக வைத்து சொல்றேன், எங்கட வீட்டுக்குள்ள இருக்கிற சொத்து எல்லாமே ஹலால். இதுல ஹராம் கலந்தே இல்லை. யார் சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க? தாய் சொல்லுவாங்க. எங்கட பிள்ளைக்கு கொடுக்கிற பால் ஹலால், எங்கட வீடு ஹலால், எங்கட உடுப்பு ஹலால், எங்கட சாப்பாடு ஹலால், எங்கட இஃப்தார் ஹலால். இதுல ஹராம் கலந்தில்லை. நாங்க நினைக்கிறது ஹராம் உடனே என்ன நினைக்கிறாங்க? வட்டி வாங்கில்ல, கலப்படம் செஞ்சில்ல, ஏமாற்றம் செஞ்சில்ல மட்டும் நினைக்கிறது. அனந்தர சொத்துல துரோகம், அனந்தர சொத்துல துரோகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொத்து சம்பாதிக்கிறது ரொம்ப லேசி. சம்பாதிச்ச சொத்தை மேனேஜ் பண்றது, நிர்வாகம் செய்வது என்ன ரொம்ப கஷ்டம். சும்மா கேட்போமே, ஹைராத் மஹல்லாவில் ஒரு நிக்காக நடந்துச்சு. மாப்பிள்ளை வந்து மல்வான ஹின்ன பொண்ணு. மாப்பிள்ளை எதுக்கு? மாப்பிள்ளை ஹைராத் மஹல்லா மல்வான ஹின்னிலிருந்து வந்தாங்க. மாப்பிள்ளை ஒரே ஒரு முறை தான் பொண்ணை பார்த்தாரு. அவர் பொண்ணை ஜப்பான்லேருந்து வந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தாரு. பொண்ணு நல்லா பட்டுச்சு. கல்யாணத்தை முடிச்சுவோம் வந்து 12 என்னாச்சு நீ கம்மி. ஆனால் மாப்பிள்ளைக்கு பேர் தான் ஜப்பான் மாப்பிள்ளை. அப்போ ஜப்பான் மாப்பிள்ளை என்னைக்கும் மஷா நிக்காக நடந்துச்சு. மகரையும் கொடுத்துட்டார். என்ன மகரே? 50 லட்சம் ரூபாய் மகரும் கொடுத்தாரு. மஷா எல்லாம் சரி. பள்ளியில் நிக்காக நடந்துச்சு. முசாஃபா செஞ்சாங்க, கட்டி பிடிச்சாங்க, அணைச்சி கொண்டாங்க, எல்லாம் நடந்துச்சு. பள்ளியால் வெளியே போகக்குள்ள ரோட்டில் காலை வச்சாரு. கால் கொஞ்சம் மடங்குண்டு தவறி விடுபட்டு கீழே விழுந்து தலை அடிபட்டு மாப்பிள்ளை அங்கே மௌத்தாயிட்டாங்க என்று வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன சட்டம் சொல்லுங்க? இப்ப என்ன சட்டம்? உலமாக்கள் எல்லாம் யாருக்கும் சொல்லுமா சட்டம் என்னண்டு? ஹராம் ஹலால் என்றது நீங்க நாங்க நினைக்கிறது போல சும்மா அதில் அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். அப்படி ஒரு மாப்பிள்ளை மௌத்து வச்சவங்க 3 விஷயம் நடக்கும். முதலாவது விஷயம், அந்த பெண்ணுக்கு 4 மாசம் 10 நாள் இதா கடமை ஆகிடும். மாப்பிள்ளைய காணோம் இல்ல, மாப்பிள்ளைய பிடிச்சோம் இல்ல, மாப்பிள்ளைய வாழோம் இல்ல, முடிய பிடிச்சோம் இல்ல, ஒன்றும் இல்ல. 4 மாசம் 10 நாள் இதா. ஏன்? வஅஹதுன மின்கும் மீசாகன் கலீலா. இங்க ஈஜாபு கபூலிக்குதே, அது சும்மா உள்ள வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை சரியான பவரான வார்த்தை. அந்த ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்துல தான் நாளை கியாமத்துல சுவர்க்கத்துல கணவன் மனைவியாக வாழ போறோம். அது லேஸ் இல்ல. எனவே 4 மாசம் 10 நாள் யாருக்கு இதா? அந்த பெண். இதா மட்டுமல்ல, எழுதப்பட்ட 50 லட்சம் மகரும் அவட சல்லி. யாட சல்லி? அதுல குறைச்சி விட்ரோ பண்ணலாம். அவட மகர் அங்க அப்படியே போய்த்திருக்கு. யாருக்கு? யாருக்கு?
பல்வான இன்னைக்கு பேசிடணும் எவ்வளோ 50 லட்சம். அது போக மாப்பிள்ளையிட முழு சொத்தையும் கணக்கு பார்த்து கையில கட்டிந்த வாட்ச், சேப்புல போட்டிந்த பேனா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கணக்கு பார்த்து, ஜப்பான்ல இருக்கிற யார் இருக்கிற வாகனம், ஜப்பான்ல ஸ்டாக்ல இருக்கிற சல்லி, இங்க இருக்கிற சல்லி, பேங்க்ல இருக்கிற சல்லி, கடந்த ஸ்டாக்ல காணி, எல்லாத்தையும் சேர்த்து எல்லா சொத்தையும் ஒன்று சேர்த்து 25% அந்த பெண்ணுக்கு சொந்தம். எத்தனை வீதம்? 2.5 வீதம் அல்ல. எத்தனை வீதம்? 25% யாருக்கு சொந்தம்? மனைவிக்கு சொந்தம். மாப்பிள்ளையோட மாப்பா சொத்தெல்லாத்தையும் கணக்கு பார்த்து எடுத்துக்கொண்டு போய்த்து மல்வான இன்னைக்கு போய்த்து சொல்லோனா, மகால் அல்லாஹ் ஒரு மகனை எடுத்துட்டு எனக்கு ஒரு மகளை தந்துட்டாங்க, உங்களோட சொத்து இவ்வளோ இருக்குதுமா, இந்த இது சொத்து, இதை கொடுக்க 7 உண்டாத்தான் 29வது நாளைக்கு குர்ஆனை தமாம் செய்யும் தகுதியானவங்க. இது பிறகு இல்ல, இது ஷாமி மதுஹப் ஹனபி மதுஹப் அல்ல, இது குர்ஆன், நேரடியான குர்ஆன். இது சூரத்து நிசா ஓதிட்டீங்க. வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுன் லஹுன்ன வலத். ஹராம் ஹலால் என்பது அன்பு தாயே சகோதரியே நன்றாக படிச்சுக்கோங்க. நாங்க ஹராம் ஹலால் என்றதை வச்சிருக்கிறது வட்டியோட மட்டும் சுருக்கிட்டோம். அனந்தர சொத்து, அனந்தர சொத்து ஆண்களுக்கு சொல்றேன், குறிப்பாக மேல மனைவியில சொத்துல எந்த வகையான பங்கு உங்களுக்கு இல்லை. மனைவியில வாப்பா மகளுக்கு கூட்ட கொடுத்தாரு, காணியை கொடுத்தாரு, வாகனத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்தாரு. ஹதீஸை வச்சு சொல்றேன், உங்களுக்கு வேணும்ன்ற ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிக் கொள்ளலாம். யார்கிட்ட? மனைவி. என்ன வாங்கணும்? என்ன வாங்கணும்? என்ன வாங்கணும்? மனைவிட்ட 250 பவுன் நகை இருக்குது. மனைவிட்ட நல்ல ஒரு லக்ஸஸ் என்ன புதிய மூஞ்சி என்ன வாகனம் உண்டு அவட மாப்ப வாங்கி கொடுத்துருக்கு. பெரிய 2 ஊடி இருக்குது. ஒரு ஊடல் எத்தனை ஊடிக்குது? 2 ஊடி இருக்குது. பாப்பா அவட பேர்ல ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சு அந்த பிசினஸ் நடந்து கொண்டிருக்குது. அது மனைவியில பிசினஸ். இது மனைவியில, உங்களோட மனைவியில பிசினஸ். உங்களுக்கு இந்த மனைவியில பிசினஸ்ல எதேன் ஹலால் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு வேணுமென்ற ஒன்றே ஒன்று மட்டும் செய்யலாம். மனைவிட்ட சொல்லலும், உமா அந்த 2.5% ஜகாத்திக்கு தானே, அதை மட்டும் தந்துடுமா எனக்கு. 2.5% ஜகாத்தை தவிர வேற எதுக்குமே கணவனுக்கு சொந்தம் இல்லை. மார்க்கத்தை சொல்லி குர்ஆனாய தோதி சொல்றேன். ஹராம் ஹலால் பேணுமோன்னு சொல்றது சும்மா லேசிங்க. மனைவியிட வீட்டுல நீங்க இருக்கிறண்டா, உங்களோட வீடு இல்ல, மனைவியிட வீட்டுல நீங்க இருக்கிறீங்க என்றால் மனைவிக்கு அதிகாரம் இருக்கிறது உங்கள்கிட்ட கூலி கேட்கறதுக்கு. எனக்கு கல்யாணம் முடிச்ச ஊழி யார் கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? மாப்பிள்ளை தான் கொடுக்கணும். ஹராம் ஹலால நல்லா படிங்கோ. அல்லாமா இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரலாறு சொல்றாங்க கிதாபுல, தங்களோட கிதாபுல ஒரு வரலாறு சொல்றாங்க. ஆச்சரியமான வரலாறு. இது தாய்மாரோட பேசுறேன். தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு நீங்களும் மார்க்கத்தை படிச்சோம். உலமாக்களுக்கு சொல்றேன், எதனாலும் பிற்கூடிய வகுப்பண்டு சொல்லி தொழுகையில ஆரம்பிச்சு ஜகாத்துல முடிச்சவான இதுல ஆரம்பிச்சு கிதாபு தஹாரா ஆரம்பிச்சு என்ன முடிச்ச ஹஜ்ஜில முடிச்சு. ஹஜ்ஜி கட்டல போறதே இல்லை. ஃபிக்ஹ படிங்கோ, வராசத்தை படிங்கோ. ஒருத்தர் மௌத்தான அவருடைய சொத்தை எப்படி பங்கு வைக்கணும், ஒருத்தருடைய வசியத் எப்படி நிறைவேற்றப்படணும், ஒருத்தருடைய கடன் எப்படி கொடுக்கப்படணும். மின்பாகி வசியத்தின் யூசா பிஹா அவு தைனின் ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் லா தத்ரூன அய்யுஹும் அக்ரபு லக்கும் நஃபா. வாப்பா மௌத்தான புள்ளைக்கு கொடுக்கணும். ஒருத்தர் மௌத்தான அவருடைய மையத்துடைய புள்ளைக்கு பங்கு இருக்குது, வாப்பாக்கு பங்கு இருக்குது.
குர்ஆன் மிக தெளிவா பேசிக்குது ஹராம் ஹலால பத்தி. ஒரு சம்பவம் சொல்ல கேட்டுக்கோங்க. தாய்மார்களை பார்த்து பேசுறது. பகதாதுல ஒரு பெண்மணி இருந்தார். அவருடைய மாமட மகனைத்தான் நிக்காக செஞ்சான். சொந்த கசின்ஸை கல்யாணம் முடிச்சு கொண்டாங்க. அக்கும் நல்ல மாதிரி யாரு கசின்ஸ். நீங்க எங்க முடிச்சிருக்கீங்களே முடிச்சல. அப்ப சொந்த மாமியிட மகளைத்தான் முடிச்சார். அந்த வியாபாரி பெரிய ஒரு வியாபாரி சொந்த மாமியிட மகளை கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நிக்காகினூடாக ஒரே ஒரு ஆம்பளை புள்ள தான் கிடைச்சிருக்கு. வேற புள்ள பார்க்கணும் கிடைச்சது. அந்த ஃபேமிலி சின்ன ஒரு ஃபேமிலி. எத்தனை பேர்? 3 பேர் வாழ்ந்து கொண்டு போறாங்க. அப்படியே அன்பு தாயே சகோதரி உங்கள்கிட்ட தான் பேசுறது. உங்கள்கிட்ட தான் பேசுறது. அந்த பெண்மணி கண்ட கணவன் வாழ்க்கையில சின்ன ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஏதோ சின்ன ஒரு லைஃப் சேஞ்ச் ஒன்று. யார்கிட்ட மாப்பிள்ளை. குடும்ப வாழ்க்கையில கணவனுடைய தேவைகள் ரொம்ப குறையுது. வளமையாக கணவனுக்கு தேவைப்படக்கூடிய தேவை, அதாவது இல்லற வாழ்க்கையில மனைவி தேவைப்படுற இவ்வளவு தேவை, அந்த தேவைகள் குறையுது. கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போகுது. சின்ன ஒரு மாற்றம் ஒன்று விளங்குது. யாருக்கு? மனைவிக்கு. தாய்மாருக்கு சொல்றேன், தயவு செஞ்சு குடும்ப வாழ்க்கையில கணவனை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கணும். இதோட பொறுப்பு. யார பொறுப்பு? மனைவிட பொறுப்பு. தொழுகிறாரான்னு பார்க்கணும். ஹராமா சம்பாதிக்கிறாரா அதை பார்க்கணும். குடும்ப வாழ்க்கையில ஏதும் ஹராமான உறவுகளை வச்சிருக்கிறாரு பார்த்துக்கணும். இது ஒரு மனைவிட பொறுப்பு. அந்த பக்தர் வந்து சொல்ற ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய விஷயத்தை பேசக்குள்ள ஒரு தாய் சொல்றான், எனக்கு பாருங்களேன், அவருக்கு 2வது கல்யாணம் முடிச்சு 3 புள்ளே நீக்கிறார், எனக்கு தெரியாது சொல்லி. அப்ப நாங்க என்ன சொல்லணும் அவருக்கு? அந்த பெண்ணுக்கு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை தெரியும். உங்களுக்கு அவருக்கு 3 புள்ளை இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் என்னது குடும்ப வாழ்க்கை, எங்க போறாரு, என்ன செய்யறாரு. அப்ப அந்த பெண்மணிக்கு சின்ன வித்தியாசம் நடக்குது. கணவனுடைய வாழ்க்கையில சின்ன வித்தியாசம். அந்த பெண் என்ன தெரியுமா செஞ்சா, வீட்டுல வேலைக்கு இருந்த அந்த ஹெல்ப்புக்கு இருக்கிற அந்த ஹெல்ப்பரை கூப்பிட்டு, அந்த கேர்ள் அந்த லேடியை கூப்பிட்டு சொன்னா, நீ நாளைக்கு ஒரு வேலை உண்டு செய், காலையில எங்கட ஹாஜியார் எங்களோட வீட்டு பஸ் வந்துட்டு டயர் கடைக்கு போகக்குள்ள கொஞ்சம் பின்னால நீங்களும் போங்க, எங்க போறான்னு பார்க்கறது. இது யார்கிட்டையும் சொல்ல வானம் என்று சொல்லி, இது யார்கிட்டையும் சொல்ல வானம், நீ போயிட்டு பார்த்துட்டு வா, எங்கெங்கெல்லாம் போறாருன்னு பாருன்னு சொல்லி அந்த பெண் அனுப்பி வச்சா. அந்த பெண்ணும் முகத்துக்கு மொக்காட போட்டுக்கிட்டு அவரும் பின்னாலே போனாங்க. போன ஒன்று பிரச்சனை இல்லை. கடைக்கு போனாரு மாப்பிள்ளை. கடைக்கு போனா கடையை திறந்தாரு, வியாபாரத்தை பண்ணினாரு. புடவை கடை, பெரிய ஒரு கடை, வியாபாரத்தை பண்ணினாரு. எல்லாம் பண்ணி முடிஞ்சுட்டு போறது. பகலைக்கு மொஹருக்கு அசான் சொல்லிச்சுது. அசான் சொன்னா பஜார் எல்லாம் மூடுவாங்க. பள்ளிக்கு போயிட்டாரு, தொழுதாரு. தொழுதுட்டு எல்லாரும் சாப்பிட போவாங்க. ஒரு அசருக்கு போறதான் நினைச்சுவாங்க, கடை திறப்பாங்க. ஆனா இவரு பள்ளிக்கு தொலைப்போனவர் தொழுதுட்டு வந்து அப்படியே வந்தாரு. வந்து இன்னொரு வீட்டுக்கு போனார், வேறொரு வீடு. அந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இவ சும்மா இருந்தா பக்கத்து வீட்டை காக்கண்ட கிட்ட, இது யாண்ட வீடு, இது இன்னாண்ட வீடு, இன்னாள் இங்கதான் பாலைக்கு இங்கதான் வருவாங்க, ராவைக்கு இங்க வரமாட்டார். இப்படித்தான் எல்லா செய்தியும் யாரு சொன்னாங்க? அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்கள் சொல்லிட்டாங்க. இந்த தாய், இந்த ஹெல்ப்புக்கு இருந்த இந்த பெண்மணி, இந்த சகோதரி என்ன தெரியுமா செஞ்சா? சரி, விஷயம் சரி, அவட டியூட்டியை பூர்த்தி செஞ்சுட்டு நேரே போனா வீட்டுக்கு போன உடனே வீட்டில் இருக்கிற மனைவி, அந்த பெண்மணி சொன்னா, இப்படித்தான் நடந்திருக்குது, இதுதான் விஷயம். உங்களோட கணவனுக்கு இன்னும் ஒரு மனைவி இருக்கிறா, அவ கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்க, பகலைக்கு அங்கதான் போறார், அங்கதான் இருக்கிறார் என்ற முழு செய்தியையும் யார் சொல்லிட்டாரு? சின்ன உடனே அந்த பெண்மணி என்னதுமா செஞ்சா? அந்த பெண்ணுடைய கையில தாகதத் ஒரு உடன்படிக்கை செஞ்சார். என்ன உடன்படிக்கை செஞ்சார்? என்ன உடன்படிக்கை தெரியுமா? இது எனக்கும் உனக்கும் இடையில இருக்கிற ரகசியம். இந்த ரகசியம் எங்கேயுமே நிச்சயப்படக்கூடாது, தெரியக்கூடாது. இது அமானிதம். என்ன நடந்து முடிச்சு, நடக்க முந்தி எனக்கு சத்தம் வச்சேரும், நடந்து முடிஞ்சா என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யலாம். பொறுத்துக்கொள்ளத்தான் வேணும். நடக்காம இருக்க நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும்.
நடக்காம இருக்க நீங்க கவனமா இருக்கணும். நடக்காம இருக்க நீங்க ரொம்ப உன்னிப்பாக இருக்கணும். நாங்க இங்க மாப்பிள்ள 5 வருஷமா வீட்டுக்கு வர இல்ல, அப்படி கேளா, அப்படி கேளா. நீங்க இங்க அவங்க அங்க, அப்படி கேளா. குடும்பம் என்று அப்படி அல்ல. இப்ப என்னாச்சு, இந்த பெண் தாக்கதை குடப்படிக்க செஞ்சு கொண்டால் எந்த காரணம் கொண்டு இதை யார்கிட்டையும் சொல்லாத, எந்த மாப்பிள்ளையும் சொல்லாத, இதன் அப்படியே வாழ்ந்துட்டு திருப்பிடுவோம். சரி, இப்படியே வாழ்க்கை போகுது. இவரும் போற, கடைக்கு போற, வார, மனைவியும் எதுவுமே காட்டிக்கொள்ள இல்லை. லைஃப் அப்படியே போய்கொண்டிருக்குது. கொஞ்ச நாள் போக இல்லை. திடீரென்று இவர் ராவு தூங்கினவர் காலையில எலும்பக்குள்ள மவுத்து. எலும்ப யார் மவுத்து? கடற்காரால் மவுத்து. மவுத்தானா இந்த பெண்மணி ஜனாசால மடக்கினத்துக்கு பிறகு சொத்தெல்லாம் கணக்கு பார்க்கணும். பெரிய கணக்கு இல்லை, காம்ப்ளிகேட்டடான கணக்கு இல்லை, சின்ன கணக்கு தான். மையத்துடைய முழு சொத்தையும் 8ஆ பிரிச்சோம். 8ல் 7 பகுதி யாரு போகும்? மகனுக்கு போகும். ஒரு பகுதி 2 பேருக்கு தெரியும். 2 மனைவி தானே. அவன் அந்த முதல் மனைவிக்கு தெரியும் இன்னும் ஒரு மனைவி இருக்கிறது தெரிந்தானே. இப்ப எனவே 2வது மனைவிக்கு போகணும். சரியா 6.25% போகும். 6.25 எடுத்து அந்த தங்க காசுகள் எல்லாத்தையும் சுருட்டி எடுத்து ஒரு பேக்ல போட்டு அதே லேடியிட கையில கொடுத்தா அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி அவங்களோட வீட்டுல கொடுத்துட்டு வா, உங்களோட மாப்பிள்ளை மௌத்தாகிட்டாரு, உங்களோட மாப்பிள்ளை அனந்தர சொத்து இதுதான், 4 மாசம் 10 உனக்கு இத்தா கடமை, இத்தாவுடைய கடமையை பூர்த்தி செய்து போன்னு சொல்லி இந்த பணத்தை கையில கொடுத்து இந்த மெசேஜையும் வெற்றி வச்சுட்டா யாரு? யாரு? மூத்த மனைவி, தாயே, சகோதரி, உங்களோட சொல்றது. அந்த பெண்மணி கொண்டைக்கு கொடுத்து கதவை தட்டி அந்த பெண்ணை கூப்பிட்டு கையில கொடுக்க போனா அவ எடுக்க மறுத்துட்டான். அவ சொன்ன நீ கொஞ்சம் இருங்க. அவ உள்ளுக்கு போயிட்டு இன்னும் ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வந்த, வசீகா, ஒரு உடன்படி, ஒரு வசீகா, ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வந்தான். அந்த டாக்குமெண்ட்ல என்ன தெரியுமா இருக்குது? அவ சொல்லி இருக்கிறாரு, அவ அதுல சொல்லி அவ என்ன வாசிக்கிறான்டா, என்ற கணவர் என்னுடன் வாழ்ந்தவர், என்ற கணவனாக இருந்தவர் 6 மாதங்களுக்கு முன்னால என்ன விவாகரத்து பண்ணிட்டாரு. நான் அவருடைய இத்தாவையும் நிறைவேற்றி விட்டேன். அப்ப எனக்கு அவர் கணவனும் இல்லை, நான் அவருக்கு மனைவியும் இல்லை. எனவே எனக்கு நான் அவருக்கு இத்தா இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. இந்த பணம் எனக்கு ஹலாலும் இல்லை. இதுதான் பெண்களிடமிருந்த ஹராம் ஹலால் என்ற பண்பு. இதுதான் பெண்களிடமிருந்த ஹராம் ஹலால் என்ற சிஃபத்து. இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி வச்சிருக்காங்க. அல் மர்அத்துல் முஸ்லிமா, முஸ்லிமான பெண்ணுண்டா இவதான். அக்குரண முழுக்க ஹலாலாகணும் என்றத 2வது யோசிப்போம். எங்கட குடும்பம் ஹலாலாகணும், என்ற சொத்து ஹலாலாகணும், என் உடுப்பு ஹலாலாகணும். இது 2வது. 3வது தெரியுமா? எந்த தொழில் அப்புர்ண பஜார மாத்தேனா, ஆனா எந்த தொழிலை மாத்தேனும், எந்த சம்பாத்தியத்தை மாத்தேனும். நான் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், இந்த 3 சர்க்கிளுக்குள்ள ஒர்க் பண்ணுங்க. ஒன்று எனக்குள்ள ஒர்க் பண்ணுவோம், தனக்குள்ள ஒர்க் பண்ணுவோம். நான் 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 ஒரு முஸ்லிமா, நான் இப்படி பொய்யுன்னு சொன்னோனே, அப்ப நானும் ஒரு முஸ்லீம் தானா? நான் வாக்கு மீறிட்டேனே, நானும் ஒரு முஸ்லீம் தானா? எந்த கணவனுக்கு நான் ஒரு பொய் சொல்லிட்டேனே, நான் ஒரு முஸ்லீம் தானா? எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டாரு, அநியாயம் செஞ்சவன மன்னி கேளாம இருக்குது. ஆனா சூரா யூசுப் ஓதுறேன், நான் சூரா யூசுப் ஓதுறேன். சூரா யூசுப் முழுக்க சொல்லுது அநியாயம் செஞ்சவன மன்னிக்கிறது எப்படின்னு சொல்லி தருது. எது சொல்லி தருது? எது? சூரா யூசுப். எப்படிங்க மன்னிச்சோம்? எப்படி மன்னிச்சோம்? தயவு செஞ்சு சொல்றேன், நயவஞ்சகத்தனமானவன், பிளீஸ், நயவஞ்சகத்தனமான. எந்த அளவுக்கு நயவஞ்சகத்தனம் தலைக்கு மேல வந்துட்டுண்டா,
பெருநாள் அன்றைக்கு கட்டிப்பிடிச்சு செய்கிற முசாஃபஹாவும் முஆனகாவும் எதா மாறிச்சு? எது? ஈனத்தில் கட்டிப்பிடிச்சு முஆனகா செஞ்சுட்டு தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும் என்று பள்ளிக்குழுந்து வெளியே போயிட்டு நான் அவரோட பேசுகிற இல்லைன்னு எப்படி? அந்த முசாஃபாட பேர் என்ன? நயவஞ்சகத்தனமா இல்லையா? சொல்றேன். கட்டிப்பிடிச்சு முஆனகா செஞ்சு பாரக்கல்லாஹ் தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும் என்று சொல்லி போட்டு முசாஃபா செஞ்சு போட்டு வெளியே போயிட்டு முசாஃபஹா செய்ய முந்தி இருந்த அதே கோபதாபத்தை முசாஃபஹாவுக்கு பிறகும் நாங்க கண்டினியூ பண்றோம்டா இந்த முசாஃபாக்கு என்ன பேரு? என்ன பேரு இருக்கு? நயவஞ்சகத்தனம். பெருநாள் அன்றைக்கு செய்த முசாஃபஹா கூட நேர்த்தியான முசாஃபஹாவா இல்ல மன்னிச்சாச்சு. இந்த இதுக்கு பிறகு மன்னிச்சாச்சு. தாயே சகோதரி எவ்வளோட்ட சொல்ற கேட்டுக்கோங்க. எப்படி தெரியுமா மன்னிக்கணும்? எனக்கு மிச்ச விஷயம் பேசணும் போல நேரம் இடம் கொடுக்குது. எப்படி தெரியுமா மன்னிக்கணும்? நாங்களும் அல்லாஹ்விடத்துல குத்தவாளிகள் இந்த மிம்பர்களை பாவிச்சிருக்கிறோம். அப்படியெல்லாம் மத்தாக்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுற மிம்பர்களாக இந்த மிம்பர்களை பேசி பாவிச்சிருக்கிறோம். சமூகத்தை சீர்திருத்தோம் என்று பேசுறதை விடவும் மற்றவர்களுக்கு பதில் சொல்லுவதற்கு பாவித்த மிம்பர்கள் தான் கூட சமூகத்தில். மிம்பர்கள் அதுக்கு பாவிக்கப்படக்கூடாது. மற்றவர்களை திருத்துவதற்காக வேண்டிய அந்த மிம்பர்கள் பாவிக்கப்படும். நடந்து முடிந்த ஒரு கல்யாணத்தை பத்தி பேசுற மிம்பராக மாத்தாம நல்ல ஒரு கல்யாணம் நடக்க வேண்டும் என்ற மிம்பராக இந்த மாற்றி நகரில் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வாங்க. சூரா யூசுப் அழகு என்ன தெரியுமா? தாயே சகோதரி உங்கள்கிட்ட சொல்றேன், உங்கள்கிட்ட குறிப்பா சொல்றேன் கேளுங்க. சூரா யூசுஃபுடைய அழகு என்ன தெரியுமா? சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகானவர். எந்த அளவுக்கு அழகு தெரியுமா? சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ளே ஒவ்வொருத்தரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகோட போவாங்க. இன்னைக்கு எப்படி அழகு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரம் 60 அடி உயரம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வயது 33 வயது. யாருமே டயரிக்க தேவையில்லை. எல்லாருடைய தாடி என்ன வெள்ளையா டயரிக்க தேவையில்லை. விளக்க விஷயம். அப்ப தாடி எப்படி நல்ல கருப்பா தான் இருக்கிறாங்க. 33 வயசு. வேற என்ன? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாய்ஸ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தைர் வஅலன்னா லஹுல் ஹதீத். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல ஆரம்பிச்சா பக்கத்தில் உள்ள மலைகளும் சேர்ந்து தஸ்பீஹ் செய்யும். விண்ணில பறக்கிற பறவைகள் அப்படியே நின்று கேட்கும் தஸ்பீஹ். அந்த அளவுக்கு இனிமையான வாய்ஸ். வாய்ஸ் தாவூதுடைய வாய்ஸ். சுப்ஹானல்லாஹ். தாவூதுடைய வாய்ஸ் அந்த அளவுக்கு அழகான வாய்ஸ். 33 வயசு அழகான வாய்ஸ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அழகு என்ன அழகு! யூசுஃபை கண்ட பெண்கள் கையை வெட்டி கொண்டாங்க. அப்பல் பழத்தை விட்டா அழகுல மயங்கி கூறிய கத்தி கையில் இருக்குது. கையை வெட்டுக் கொள்றாங்க, ரத்தம் கொட்டுது. ஆனா அதை விளங்குதில்லை, அந்த அழகுல பயங்கிட்டாங்க. சொர்க்கவாதியினுடைய அழகு கொடுக்கப்பட்டவர் தான் யாரு? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகானவர் என்பதை விடவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை அதை விடவும் அழகு. ஹஜ்ரத் யூசுஃபுடைய வாழ்க்கை அதை விடவும் என்ன சொல்லுங்க அழகு. எந்த அளவுக்கு அழகு தெரியுமா? கடைசி கட்டம் கனவு கண்டாங்க. 11 சந்திரன் 11 நட்சத்திரமும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் தனக்கு சுஜூது செய்வதாக கனவு கண்டாங்க. யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். ஒரு கனவு கண்டாங்க. 11 நட்சத்திரமும் ஒரு சந்திரனும் ஒரு சூரியனும் தனக்கு சுஜூது செய்வதாக யாரு கனவு கண்டாங்க? அந்த கனவு உண்மையாகுது. கிட்டத்தட்ட 35-40 வருஷங்களுக்கு போறோம். மிஸ்ர் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வாப்பா உம்மா குலம் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. வந்து எல்லாரும் வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த வாப்பா உம்மா 11 சகோதரர்களும் வந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துறாங்க, சங்கப்படுத்துறாங்க. சங்கப்படுத்தக்குள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. கால ஹாதா தஅவீலு ருயாய மின் கபல். வாப்பா
என்ன சின்ன காலத்துல கண்ட கனவு இந்த கனவு தான். ஒரு சூரியன் நீங்க, ஒரு சந்திரன் என்ற உம்மா, 11 நட்சத்திரம் யாரு என்ற சகோதரர்கள் எல்லாரும் வந்து எனக்கு நீங்க கண்ணியப்படுத்துறீங்க. அன்றைக்கு கண்ட கனவு இந்த கனவு தான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்ரஜனி மினஸ் சிஜன், சிறையில இருந்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சு, உங்களை பலஸ்தீனகத்திலிருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்ச அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. இப்போ கேள்வி வருகிறது, ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையை சொன்னாங்க, கிணற்ற சொல்லாம? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்ரஜனி மினல் பி'r சொல்லல, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்ரஜனி மினஸ் சிஜன், சிறையிலிருந்து என்ன கொண்டு வந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாங்க. ஆனா சிறைக்கு முன்னால் எங்க வாழ்ந்தாங்க? கிணத்துல. நிர்வாணமாக மேல சட்டை இருக்கல்ல, சட்டைய கலட்டி இருந்தாங்க, ஷர்ட்டை கலட்டி இருந்தாங்க. சின்ன புள்ள தட்ட தனிய தின்றத்துக்கு ஒன்றும் இல்லை, யாருமே இல்லை. فلما ذهبوا به واجمعوا ان يجعلوه في غيابه الجب, அந்த பால் கிணத்துல கொண்டைத்து போட்டுட்டாங்க. நீங்க வானம் பாப்பா முசீபத்து பிடிச்சவர் என்று சொல்லி தள்ளி போட்டாங்க. அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணம் என்று சொல்லாம எதை சொன்னாங்க? சிறை என்று சொன்னாங்க. ஏன் காரணம்? கிணத்துல போட்டதை மன்னிச்சாச்சு. என்ற சகோதரர்கள் என்ன கொண்டு போய் கிணத்துல போட்ட இன்சிடென்ட் நான் என்ன செஞ்சாச்சு? மன்னிச்சாச்சு. நான் மன்னிச்சத்துக்கு பிறகு மறுவாளனுக்கு பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி ஒன்று நடக்க இல்லை, அப்படி ஒன்று ஆக இல்லை. கெனுமென்றத முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் எந்தெந்த சபையில இருப்பாங்களோ, எந்த ஒரு சபையிலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கெனம் என்ற வார்த்தை என்ன செய்யல, பாவிக்கல. ஏண்டா கெனம் என்று சொன்னா என்ன வரும்? பழசி ஞாபகத்துக்கு வரும். ஆனா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்படி சொல்லி விட்டா கொஞ்சம் என்ன மனசுக்கு 2 வார்த்தை அப்படி சொன்னா, மிம்பர்லேருந்து சொன்னா மாஷா அல்லாஹ் 2 பாட்டா சொன்ன பட்டிக்கு மாமூல். அதை சொல்லி போட்டு வந்து பெருமைப்படுற சமூகம் தான். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு பத்தினித்தனத்தை நசீபாக்குவாங்க. மத்தாக்களை வாயாலே நோவிக்கக்கூடாது. ஆனா உண்மையை சொல்லுவோம், ஆனா உண்மையை சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வாங்க. நீங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்டா, முஃப்தி சாஹிப் இந்த 3 விஷயத்தை எங்க எடுத்தீங்கன்னு சொல்லி, சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தொழில், இது 3 எங்க எடுத்தீங்கன்னு கேட்டா, நான் இங்க இருக்கிற உலமாக்களுக்கு சொல்லுவேன், இது 3 நான் படிச்சேங்க தெரியுமா? 3 பேர் குகைக்குள்ள போனாங்க தானே. ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் வந்து குகையுடைய கதவை மூடிச்சுதானே, அந்த கல்லை வெளியே தள்ளையெல்லாம் போச்சுதானே. இந்த 3 பேரும் குகைக்குள்ள இருந்து கொண்டு 3 துவா கேட்டாங்க. ஒத்த தண்ட வாழ்க்கைக்கு துவா கேட்டாங்க. 2வது ஆள் துவா கேட்டார் தண்ட குடும்ப வாழ்க்கையை பற்றி. 3வது ஆள் துவா கேட்டார் தன் தொழிலை பற்றி. 1வது ஆள் சொன்னாரு, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வாங்க, அந்த பாக்கியத்தை நசீபாக்குவாங்க, அந்த இடத்துல முஸ்லிமாக இருக்க துணை புரிவாங்க. நாங்கள் எல்லாம் இன்றைக்கு பத்தினித்தனமாக வாழ்றோம் என்ற அர்த்தம், சந்தர்ப்பம் கிடைக்காத்தினால பத்தினிகளாக வாழ்வர்கள் மிச்சம் இருக்கிறோம். சந்தர்ப்பம் கிடைத்திருந்தா எங்களோட பத்தினித்தனம் எங்க போயிருக்குமோ தெரியாது. அவர் சொன்னார், யா அல்லாஹ் உனக்கு தெரியும், ஒரு பெண்ணை நான் காதலிச்சேன், அந்த பெண்ணை அடைந்து கொள்ளணும் பல நாள் கனவு, ஆனா அந்த பெண் அவளை எனக்கு வசப்படுத்தி தர இல்லை. ஒரு நாள் என்னிடத்துல வந்தால் உதவி கேட்டு 400 பொற்காசிகளை கொடுத்துட்டு சொன்னேன், உனக்கு 400 பொற்காசிகள் தருவேன், ஆனா உன்னை எனக்கு வசப்படுத்தி தரணும் என்று சொன்னேன். அவளும் நிர்பந்தத்தின் பேர்ல ஒன்றுமே செய்ய இல்லாம தன்னை எனக்கு வசப்படுத்தி தந்தால், நான் ஃபஜலஸ்து அலா ஃபஹதைஹா, ஹதீஸ்ல அப்படித்தான் வந்திருக்குது, நான் நெருங்கி விட்டேன், கிட்டவாகிட்டேன், அந்த பாவத்தை நெருங்கி விட்டேன். அந்த நேரத்தில் என் முகத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், இத்தகில்லாஹ், நீ அல்லாஹ்வை பயந்து கொண்டு சொன்னால், அல்லாஹ்வை பயந்து கொண்டு சொன்னால், அந்த வார்த்தையை கேட்டதும் யா அல்லாஹ் கொடுத்த பணத்தையும் திருப்பி எடுக்கல,
அந்த பெண்ணுடைய முகத்தை அதுக்கு பிறகு பார்க்கவும் இல்லை. அந்த இடத்தை விட்டு திரும்பி ஓடி வந்துட்டேன். யா அல்லாஹ், இந்த நிகழ்ச்சி உனக்கு விருப்பமானதாக இருந்த உதவி செய்து துஆ கேட்டார். ஹஜ் செஞ்சிருக்கிறேன், உம்ரா செஞ்சிருக்கிறேன், பள்ளி கட்டிருக்கிறேன், எந்த துவாவும் இல்லை. துவா செஞ்சிருந்தேமா, பாவத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி அந்த பாவத்தை செய்யாம ஓடி வந்தேன். இது உனக்கு விருப்பமாக இருந்தால் உதவி செய்யும். கல்லு கொஞ்சம் கீழே வெளிச்சம் முன்னுக்கு வருகிறது. ஆனா என்ன செய்யலாம், வெளியே போயிடலாம். 2வது நாள் துவா கேட்டார். அவர் என்ன கேட்டார், யா அல்லாஹ், எந்த கையால் 50 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, நான் 50 குர்ஆன் தமாம் செஞ்சிருக்கிறேன், நான் பள்ளி கட்டிருக்கிறேன். நான் அதை ஒன்றும் கேட்கல. அதெல்லாம் லேசி. அல்லாஹ்வுடைய உதவி அதுக்கு வரும், அதை விட கூட வரும். குடும்பத்தை வச்சு கேட்டார். அவரு சொன்னார், என்ன தெரியுமா, இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்றேன், இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் சொல்றேன், தாய்மாருக்கு சொல்றேன். அவருடைய துவா ஆச்சரியமான துவா, ஆச்சரியமான துவா. அவர் சொன்னார், யா அல்லாஹ், நான் கூலி வேலை செய்யறாங்க, நான் ஒரு கூலி வேலைக்காரன், கூலி தருவாங்க. அந்த கூலியை வாங்கி கொண்டு வந்து கடையில வீட்டுக்கு உம்மக்கு வாப்பக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சாமானை வாங்கி கொண்டு போவேன். ஒரு நாள் வளமையா அப்படித்தான் போவேன். போயிட்டு என் உம்மக்கு வாப்பக்கும் தின்ன கொடுப்பேன். முதலாவது என் உம்மா பாப்பா முதலாவது தின்னுவாங்க. என் உம்மா பாப்பா திண்டு மிச்சம் உள்ள தத்தன் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். என் பிள்ளைகளுக்கு என் மனைவிக்கு கொடுக்கறதுக்கு முந்தி யாரு கொடுத்துடுவேன் சொல்லுங்க, உம்மா பாப்பாவை பார்த்துக்கலாம். அப்படித்தான் வழக்கம். ஆனா ஒரு நாள் திடீரென்று வாரத்துக்கு லேட் ஆகிட்டது, வேலையிலிருந்து வர லேட் ஆகிட்டது. என் உம்மா பாப்பா பசிப்பிடிச்சு மகன் வரும் வரைக்கும் பார்த்து இருந்தாங்க. ஆனா நான் வாராப்புல இல்ல, அந்த பசியில் அவங்க தூங்கிட்டாங்க. என் வீட்டுக்கு வந்தேன். என் உம்மா பாப்பா ஆழ்ந்த தூக்கம். என் பிள்ளைகள் பசியில் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனா என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க விருப்பப்படல. என் உம்மா பாப்பா பசியில் இருக்கிறாங்க. என் உம்மாடைய மாப்படைய தூக்கத்தை கலைக்க விரும்பல. அவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. என் உம்மா பாப்பா எழும்பும் வரைக்கும் இந்த சாப்பாட்டை இந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க இல்லை. யா அல்லாஹ், இது உனக்கு, இது செஞ்சது உனக்காக வேண்டித்தான், எனக்கு உதவி செய்து துஆ கேட்டான். பேசுறது எனக்கு ரொம்ப லேசி, கேட்கிறது உங்களுக்கு ரொம்ப லேசி. இதை நடைமுறைப்படுத்தினா சுவர்க்கம் ரொம்ப லேசாகும். இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உம்மா வாப்பாவை கண்ணியப்படுத்தும். எனக்கு படித்த நல்ல ஒரு விஷயம் தெரியுமா, நான் கிட்டத்தில் படித்த ஒரு கதை ஒன்று படித்தேன். இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸை சொல்றேன், ஒரு மகன் சம்பாதித்தார். முதலாவது சம்பளம் வாங்கினார் கம்பெனி. ஒரு மகன் முதலாவது சம்பளம் என்ன வாங்கினாரு, கம்பெனி. சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து உம்மாட்ட கொடுத்தார். உம்மா இதை வாப்பாட்ட கொடுத்துருன்னு சொல்லி, உம்மா இதை யார்ட்ட கொடு, உம்மா கோபம் வந்துட்டுது. நீயே கொண்டு போய் கொடுவே, ஏன் நான் கொடுக்கணும்? இவ்வளவு நாளும் உண்ட வாப்பதான் உனக்கு செலவழிச்சாரு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாரு, டியூஷன் ஃபீஸ் கட்டினாரு, பக்கெட் பண்ணி தந்தாரு, எல்லாம் தந்தாரு. இவ்வளவு நாளும் வாப்பாட்டு எனக்கு வாங்கலும்னா ஏன் உனக்கு இப்ப வாப்பாட்ட கொடுக்கலாது? கொண்டு வாப்பாட்ட கொடுத்தாரு. யாருக்கு? யாரு? மகன் என்ன தெரியுமா சொன்னான், அம்மா இதை நீயே கொடுத்துடுமா. ஏண்டா என் மாப்பட கை கீழ் இருக்கிறத நான் விரும்ப இல்லை. என் மாப்பட கை எப்ப நெஞ்சிருக்கணும், மேலத்தான் இருக்கணும். 25 வருஷமா மாப்ப எனக்கு தந்திருக்கிறார். அந்த கையை நான் வாங்குற கையாக மாற்ற விரும்பல. இருபத்தஞ்சு வருஷமா மாப்பனுக்கு தந்து இருக்கிறார். நான் மாப்பாட்ட வாங்கி இருக்கிறேன். அப்ப மாப்பட கை எங்க இருந்துச்சு? மேல. நான் இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு கொண்டு கொடுத்தா இவ்வளவு நாளும் மேல இருந்த கையை நான் என்ன கையா மாத்திட்டேன்? கீழுள்ள கை. அதை நான் விரும்ப இல்லாம நீயே கொடுத்துருந்தாங்க. நான் சொல்றேன், பாப்பாவோ மகன்யப்படுத்து சுவர்க்கத்துக்கு ரொம்ப லேசா போயிட்டு இருந்தான். பாப்பாவோ பார்த்துக்கோங்க, சுவர்க்கத்துக்கு ரொம்ப லேசா போயிட்டு இருந்தான். வலாத்தக்குல்லஹுமா உஃபின், சீட்டு கூட சொல்லவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவார். எல்லாருக்கும் சொல்றேன், மாப்ப உங்களோட காலுக்கு கீழே சொல்றேன். மாப்பட பொருத்தத்துக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம். எனவே அவர் துஆ கேட்டார், இப்படி யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. கல்லு கொஞ்சம் கீழே வந்துச்சு, ஆனால் வெளியே போயிட்டு போயிடலாம்.
மூணாவது ஆள் துவா கேட்டார். வித்தியாசமான துவா, வித்தியாசமான துவா. அவர் சொன்னார், யா அல்லாஹ், எனக்கு ஒருத்தர் வேலை செஞ்சாரு. பல பேர் வேலை செய்வாங்க தொழிற்சாலையில. ஒருத்தர் சம்பளம் வாங்காம போயிட்டாரு. அவருடைய சம்பளம் எனக்கு தெரிஞ்சுக்குது. அப்ப நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? ஏண்டா இஸ்லாத்துல அவருடைய சம்பளத்தை நீங்க அவருக்கு கொடுத்துடணும், வேர்வை காய நம்பி கொடுத்துருவோம். அவர் சம்பளம் வாங்காம போயிட்டு அவருக்கு என்ன வேலை இப்ப பொறுப்புக்குது? கொஞ்சம் பேர் செய்வாங்க, அந்த காசு எடுத்து ஒரு அம்லத்துல போட்டு தேர்ந்து வச்சிருவாங்க. அதுக்கும் பாவம், அது பாவம். என்ன சல்லியை பதுக்கக்கூடாது. சல்லி என்ன செய்யணும்? ரொட்டேஷன் இருக்கணும். சல்லி எங்கே அங்கிலத்திலையும் முடிச்சு போட்டு எங்கே சல்லி வைக்கலாம். சல்லி என்ன செய்யணும்? சல்லி ரொட்டேஷன். அல்ல அந்த சல்லிய உங்களோட வியாபாரத்தில் போட்டா அதுக்கு பங்கு கொடுப்போம். அது கணக்கு பார்க்கணுமா? வியாபாரம் பெரிய வியாபாரம், பெரிய தொழிற்சாலை. ஒரு ஆளுடைய அன்றாட கூலி கொடுக்கிறேன் 3000 ரூபாய். 3000 ரூபாய் காசு எடுத்து பிசினஸ்ல பங்குக்கு போடலாமா? கணக்கு பார்க்கலாம், பங்குக்கு போடலாம். அவர் பார்த்தார், இது 2 பொறுப்புக்கு மங்கள 3வது பொறுப்பு செஞ்சாரு. சரி, ஒரு ஆட்டை வாங்கி போட்டுருவோம். 3000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டை வாங்கி போட்டார். அந்த ஆடு சும்மைக்கல்ல, ஆடு என்ன செய்யல, பெருகுது, வளருது, குட்டி போடுது, பெரிய மந்தையாக மாறிட்டுது. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பக்கத்தால போகக்குள்ள அவர் இறங்கி வந்து கேட்டாரு, ஹாஜியா, அல்லாஹ் அருள் செய்யட்டும், உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா, நான் இத்தனாவது மாசம் உங்கள்கிட்ட வேலை செஞ்சு சம்பளம் வாங்காம போயிட்டேன். என்ற சம்பளம் ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு இருக்குதுன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் நான் சொன்னேன், இதெல்லாம் ஓண்டலானப்பா, தயவு செஞ்சு எடுத்துக்கொண்டு போயிட்டு சொன்னேன். அவன் என்ன பார்த்து கேட்டான், என்ன நீங்க என்னுடைய பரிகாசம் செய்யுங்களான்னு கேட்டான். இல்லடா, பரிகாசம் செய்ய இல்லை, நடந்தது இதுதான், இது ஓட்டது எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னேன். அவனுக்கு அப்படியே கொடுத்துட்டேன். யா அல்லாஹ், நான் செஞ்சது உனக்கு பொருத்தம் தான், உதவி செஞ்சு துவா கேட்டான். இதுதான் தொழில வர வேண்டிய இஸ்லாம். இதுதான் தொழில வர வேண்டிய இஸ்லாம். இதை கொண்டு வர ஏழுமெண்டா சுவர்க்கத்துக்கு லேசா போயிட்டு. இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், என்ன சுவர்க்கம் போறது ரொம்ப லேசா? சுபஹானல்லாஹ் சொல்லி போட்டு சுவர்க்கம் வைத்துடலாமா? சும்மா ஒரு மாசம் வந்துச்சு ரோம்பு நாங்க தொழுது முடிச்சு சுவர்க்கம் லேசா போயிட்டுலாமா? சுவர்க்கத்துல தரஜாக்கள் கூடும். சுவர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு நான் நல்லவனாக இருக்கணும் முதலாவது. 2வது, குடும்பத்துல நான் நல்லவன் என்ற பேர் வாங்கணும், மனைவிட்ட நல்லவன் என்ற பேர் வாங்கணும், கணவன் நல்லவன் என்ற பேர் வாங்கணும். நல்ல குடும்பமா வாங்குங்கோ, நல்ல குடும்பமா வாங்குங்கோ. தொழில நல்ல செய்யுங்கோ, அழகா தொழில் செய்யுங்கோ, நல்ல தேடுங்கோ. குடும்பத்தை நல்ல நிலையில வாழ வைங்கோ. ஏழைகளாக வாழ வச்சவானம், பணக்காரங்க வாழ வைங்கோ, நல்ல சம்பாதிங்கோ. சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸ்ல வந்து சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, நன்னத்திர சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறேன், அவங்களுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக அன்ததர ஆயிலத்தக அக்னியா கைரும் மின் அன்ததரஹும் யதகஃபஃபூன பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியில யாசகம் கேட்கக்கூடியவர்களாக உங்களோட குழந்தைகள் ஆக்கிவிட்டு மௌத்தாகுவதை விடவும் தான தர்மம் செய்யக்கூடிய, கொடை கொடுக்கக்கூடிய கொடைவல்லர்களாக, செல்வந்தர்களாக உங்களோட குழந்தைகளை ஆக்கிவிட்டு மௌத்தாகுவது நல்லது. யார் சொன்னாங்க? யாருக்கு? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபிக்கு சொன்ன புத்திமதி இது. எனவே நல்லக சம்பாதிங்கோ, நல்லக தேடுங்கோ, நல்லக வாழுங்கோ. மாஷா அல்லாஹ், அக்கௌனைக்கு அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சிருக்கிறான். இந்த பரக்கத்தை நிலையாக வச்சுக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. முன்மாதிரியான ஊராக வாழுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாக்கியத்தையும் தந்தருவானாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பானாக. எங்களுடைய பெற்றோர்களுக்கு எல்லா வகையான பாக்கியங்களையும் நசீவாக்குவானாக. யார் யாருடைய பெற்றோர்கள் பூமிக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் ஆரோக்கியமான, ஆபியத்தான, கைதுகள் நிறைந்த, வரக்கத்துக்கு நிறைந்த வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்கட்டும். எந்த விஷயங்களை கதைத்தோமோ அதை கொண்டு அமல் செய்ய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. الحمد لله، جزاكم الله خيرا. سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك.